ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ். அமெரிக்க விடுதலைப் போரின் அதிகாரப்பூர்வ முடிவை குறிக்கும் பாரிஸ் ஒப்பந்தம் 1783 ஆண்டு செப்டம்பர் 3 கையெழுத்தானது. 1775 1783 காலகட்டத்தில் நடைபெற்ற அமெரிக்க விடுதலைப் போரில் வட அமெரிக்காவில் உள்ள 13 பிரிட்டிஷ் காலனிகள் பிரிட்டிஷ் பேரரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து தங்களின் சுதந்திரத்திற்காக போராடின. 1776 டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் மூலம் அமெரிக்க காலனிகள் தங்களை சுதந்திர நாடாக அறிவித்தன. ஆனால் பிரிட்டிஷ் அரசு அதனை ஏற்காததால் போர் தீவிரமடைந்தது. பிரிட்டனின் முக்கிய எதிரியான பிரான்ஸ் 1778 ஆண்டில் அமெரிக்க காலனிகளுக்கு ஆதரவாக போரில் நுழைந்தது. பிரெஞ்சு கடற்படை மற்றும் ராணுவ உதவிகள் போரின் போக்கையே மாற்றின. ஸ்பெயின் மற்றும் நெதர்லாந்து போன்ற பிற நாடுகளும் பிரிட்டனுக்கு எதிராக களமிறங்கின. 1781 ஆண்டில் வர்ஜீனியாவில் நடந்த யார்க்டவுன் போரில் அமெரிக்க மற்றும் பிரெஞ்சு படைகள் இணைந்து பிரிட்டிஷ் தளபதி லார்ட் கார்ன்வாலிஸின் படைகளை தோற்கடித்தன. இந்த தோல்வியை அடுத்து போர் நடவடிக்கைகளை கைவிட பிரிட்டன் முடிவு செய்தது. பிரிட்டனிலும் அமைதிக்கு ஆதரவாக எழுந்த குரல்கள் வலுப்பெற தொடங்கியதால் பிரிட்டன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த முன்வந்தது. பேச்சுவார்த்தைகள் பாரிஸில் 1782 ஆண்டு ஏப்ரல் மாதம் தொடங்கின. அமெரிக்க தரப்பில் பெஞ்சமின் பிராங்க்லின், ஜான் ஆடம்ஸ் மற்றும் ஜான் ஜே ஆகியோர் பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டனர். தொடர் பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இரு தரப்பினரும் ஓர் ஒப்பந்தத்துக்கு வந்தனர். இதன்படி பிரிட்டன் ஐக்கிய அமெரிக்க நாடுகளை ஒரு சுதந்திரமான மற்றும் இறையாண்மை கொண்ட நாடாக முறையாக அங்கீகரித்தது. அப்போது பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் இருந்த கனடாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான புதிய எல்லைகள் வரையறுக்கப்பட்டன. அமெரிக்கர்கள் கனடாவின் நியூ ஃபவுண்ட்லாந்து கடற்கரை மற்றும் செயின்ட் லாரன்ஸ் வளைகுடா பகுதிகளில் மீன்பிடிக்க அனுமதி வழங்கப்பட்டது. இரு தரப்பினரும் போர்க்கைதிகளை விடுவிக்க ஒப்புக்கொண்டனர். 1783 செப்டம்பர் 3 கையெழுத்தான பாரிஸ் உடன்படிக்கை அமெரிக்க விடுதலைப் போரின் அதிகாரப்பூர்வ முடிவை அறிவித்தது. இதன் மூலம் அமெரிக்கா உலகின் முதல் நவீன குடியரசு நாடாக வரலாற்றில் இடம்பெற்றது.